புதிதாக அமல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்கள் மனித உரிமைகளை மீறுவதா இருக்கு அப்படின்னும், ஜனநாயகத்திற்கும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் முழுக்க முழுக்க எதிரா இருக்கு அப்படின்னும் வழக்கறிஞர் உட்பட பலரும் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் நிறைய இடங்கள்ல இத பத்தி பேசியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது, திருமணத்திற்கு பிறகு கணவனால ஒரு பெண் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாலோ, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலோ அது குற்றம் கிடையாது அப்படின்னு புதிதாக அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாரதிய நியாய சன்ஹிதா அந்த சட்டத்தினுடைய பிரிவு 375னுடைய விதிவிலக்கு 2 சொல்லுது. இந்த சட்டம் பெண்களுக்கு எதிரானது அப்படின்னும், அரசியலமைப்பு சட்டத்திற்கே இது எதிரா இருக்கு. இத உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்திற்கு நிறைய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. குறிப்பா அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையில விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்குல ஒன்றிய அரசு ஏற்கனவே பிரமாண பத்திர மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல திருமணத்திற்கு பிறகு மனைவி கணவனால பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டா அதை குற்றமா ஏத்துக்க முடியாது. அப்படி இதை குற்றம்னு அறிவிச்சா திருமண உறவுல விரிசல் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த முடிவை எடுக்க வேண்டியது நாடாளுமன்றமே தவிர உச்சநீதிமன்றம் கிடையாது அப்படின்னு ஒரு பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்குல அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பா தன்னுடைய வாதத்தை முன்வச்ச கருணாநிதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு கணவனால பெண்கள் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாலோ அல்லது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலோ இதை குற்றம் இல்லை அப்படின்னு சொல்றது பாலியல் சமத்துவத்தை மீறுவதா இருக்கு. பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது யாரு செஞ்சாலுமே பாதிக்கப்படக்கூடியது அந்த பெண் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல கணவன் செஞ்சா மட்டும் அது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம லிவ்இன்ல இருக்கும்போது ஒரு பெண் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டா அதை பாலியல் வன்கொடுமை குற்றமா நம்ம எடுத்துக்கிறோம். அதே இது திருமணத்திற்கு பிறகு கணவனால ஒரு பெண் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாலோ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலோ அது மட்டும் எப்படி சரியா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்துல பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவது குற்றமா இருக்கும் பொழுது அது கணவனால செய்யப்பட்டா மட்டும் எப்படி அது சரியா இருக்கும்? கணவனா இருக்கிறதால மட்டுமே ஒரு குற்றவாளியை நம்ம நிரபராதின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. திருமணத்திற்கு பிறகு பெண்கள் கணவனால கட்டாய பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவது குற்றமில்லை அப்படின்னு இருந்த இங்கிலாந்துலேயே கூட கடந்த 2003ஆம் ஆண்டு ஒரு வழக்குல கணவனாகவே இருந்தாலும் கூட விருப்பம் இல்லாம அந்த பெண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தினா அது பாலியல் வன்கொடுமை தான், இது குற்றம் தான் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படும் பொழுது அது திருமணத்துக்கு பிறகு நடந்தா மட்டும் அதை எப்படி சரியா பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. ஒன்றிய அரசு வழக்கறிஞரனுடைய வாதமான திருமணத்திற்கு பிறகு பெண்கள் பாலியல் ரீதியா கணவனால துன்புறுத்தப்படுவதை குற்றம்னு அறிவிச்சா திருமணத்துல விரிசல் ஏற்படும், இதில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற வாதத்துக்கு எதிராக கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது வேற, பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது வேற. இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது முழுக்க முழுக்க குற்றம் சம்பந்தப்பட்டது, திருமணங்கிறது அது வேற. இத குற்றமா நம்ம சொல்றதுனால திருமணம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது அப்படின்னு தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க. நம்ம தினமும் செய்திகள்ல ரொம்பவே கொடூரமான பாலியல் வன்கொடுமைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் அடக்குமுறைகளையும் தினம் தினம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற பட்சத்துல பெண்களுக்கு ஆதரவாகவும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசே இப்படி பெண்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை இயற்றி அதை அமல்படுத்தி அது சரிதான் அப்படின்னு நீதிமன்றத்துல வாதாடுறாங்க அப்படிங்கிறது வேலியே பயிரம் என்ற கதையா தான் இருக்கு. சமூகம் இன்னைக்கு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி ரொம்பவே பின்தங்கிய பிற்போக்குத்தனமான ஒரு சட்டத்தை அமல்படுத்துறது அப்படிங்கிறதும் பெண்களுக்கு எதிரான விஷயங்களை ஆதரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு நாட்டினுடைய அரசே இதை செய்யுது அப்படிங்கிறத நிச்சயமா யாராலையும் ஏத்துக்க முடியாது. தொடர்ந்து இது போன்ற குற்றங்களை ஆதரிச்சுக்கிட்டே இருந்தா ஒன்றிய அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க.